என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நிகழும் அனைத்து நிகழ்வுகளையும் எளிதாக நினைத்து விடாதே. காரணம் இல்லாமல் காகம் கூட கரையாது என் செல்லமே. இப்பொழுது உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் சொல்வதற்காகவும் தான் உன்னுடைய அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். நான் சொல்வது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. அலட்சியம் செய்யாமல் இதை முழுவதுமாக கேட்டு நான் சொல்ல வருவதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே இனி உனக்கு இனிமையாகவே இருக்கும். உன்னுடைய அடிப்படை துன்பத்திற்கு காரணமே தேவையில்லாத கற்பனைகளும் ஆசைகளும் தான் என்பதை எப்போது உணர்ந்து கொள்ளப் போகின்றாய்? அது தவறாக நடந்து விடுமோ, இது அப்படி மாறிவிடுமோ என்று கற்பனை செய்வதை முதலில் நிறுத்திக்கொள். உனக்கான ஆசைகளை நான் எதிர்பார்த்தபடி செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். அதற்குள் நடக்கவில்லை என எதற்காக அவசரப்பட்டு வருந்துகின்றாய்? உன் மனமும் எண்ணமுமே கூட ஒரு சில சமயங்களில் உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதாக மாறிவிடக் கூடிய அளவிற்கு நீயே ஏன் எப்பொழுதும் தவறாக எண்ணிக்கொள்கின்றாய்? எல்லாம் நிச்சயமாக சரியாகும். உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் என் செல்லமே. உனக்கு எது கிடைத்துள்ளதோ அதை நான் தான் கொடுத்துள்ளேன் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உன்னிடம் இல்லாததையும் இனி உனக்கு நான் கொடுப்பேன் என எதிர்பார்த்து காத்திரு. வாழ்க்கை என்பது எப்பொழுதும் எதையாவது எதிர்பார்த்து கொண்டும் எதிர்கால வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டுமே என்று இப்போது போராடி கொண்டிருப்பது கிடையாது. இந்த நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அதை முதலில் உணர்ந்து கொண்டு வாழ தயாராக. அளவுக்கு மீறி ஆட்டம் போடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். அப்படித்தானே ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை விளைவித்துக் கொண்டும் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி ரசித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான வலியையும் வேதனையையும் காலம் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும்படி நான் செய்வேன். நீ வருந்தாதே என் செல்லமே. உடலமைப்பு அழகாக இருக்கும் பல பேரின் உள்ளம் அழுக்காகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களின் தோற்றத்தை கண்டு நீ ஏமாறாதே. அன்போடு நீ இருந்தால் யானையை கூட உன்னால் அடக்கிவிட முடியும். அதிகாரத்தோடு நீ பேசினால் ஒரு சிறு எறும்பை கூட உன்னால் பணிய வைக்க முடியாது என் செல்லமே. எல்லோரிடத்திலும் அன்பாக பேசும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள். நீ தவறு செய்யும் போதே இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காதே. தண்டனை பெறும்போதே நீ கடவுளை பார்க்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். நீ செய்த தவறுகளுக்கான தண்டனைகளாகத்தான் இப்போது நீ சிறு சிறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். நீ என்னதான் சிறந்த மனிதனாக இருந்தாலும் உன்னை பற்றியும் விமர்சனம் செய்ய 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். மற்றவர்களின் பேச்சுக்கு மனதை பறிகொடுத்து மதிமயங்கி விடாதே என்றெல்லாமே. அவர்களது எல்லா வார்த்தைகளையும் நீ கேட்டுக்கொண்டிருந்தால் மனம் எப்போதோ பாரமானதாக மாறிவிட்டிருக்கும். எல்லாவற்றையும் கேட்பதை முதலில் நிறுத்து. தோல்வியிலும் தேவையில்லாமல் அவமானப்படும் இடங்களிலும் யார் ஒருவர் மனம் தளராமல் உண்மையை கடைபிடிக்கிறாரோ அவர்தான் நிச்சயம் வெற்றி பெறுவார். நீயும் அப்படிப்பட்ட வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான நல்லதை நான் உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே அறிவை வளர்த்து கொள்ள பழகு. தேவையில்லாத எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்துக் கொண்டு நியாயத்துடன் இருக்க பழகு என் செல்லமே. கோபம் என்பது எப்போதுமே ஆபத்தை தான் கொடுக்கும். அமைதியோடு இருப்பதுதான் உனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையையும் மனம் தளராத வெற்றியையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என வேறொன்றை தேடி போகாதே. அது மேலும் உனக்கு வேதனையை கொடுக்க கூட நேரிடலாம். உன் வாழ்வில் உனக்கென்ன கிடைத்திருக்கின்றதோ அதை கொண்டே நீ சந்தோஷமாக வாழப்பார். எளிதில் யாரையும் நம்பி விடாதே என்றெல்லாமே. சில நாட்கள் பொறுத்திருந்து பார். பல கஷ்டங்கள் உன்னிடம் வந்ததற்கான காரணமும் நான் ஏன் உன்னுடைய அருகில் இருந்து கொண்டு அத்தனையையும் வேடிக்கை பார்க்கிறேன் என்கின்ற காரணமும் உனக்கு புரியும். உலகம் இப்படிப்பட்டது, அதில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனும் உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கான கோபம் அர்த்தமில்லாததாய் மாறிவிடும். இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் புரிந்து கொள்ளாமல் எல்லோரையும் நம்பிக்கொண்டே இருந்தால் நீ வைக்கும் அன்பு கூட அர்த்தமில்லாமல் போக வாய்ப்பு மிக அதிகமுண்டு.
யார் மீதும் நீ வெறுப்பை காட்டுவதால் உன் வாழ்வில் எதுவுமே மாறிவிடப் போவதில்லை. யார் என்ன செய்தாலும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள். சகுனித்தனமும் குள்ளநரித்தனமும் ஒருவருக்கு எப்போதுமே வெற்றியை தந்துவிடாது என் செல்லமே. அதனால் நம்பிக்கையோடு என்னை நினைத்து வாழ பழகு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது உயிரை கூட மாய்த்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கின்றாய். உயிரை மாய்த்துக் கொள்வது உன்னுடைய கைகளிலா உள்ளது? நீ இந்த பூமியில் எதுவரை இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் தானே. என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உன்னுடைய மனதில் நுழையும் போது என்னை நினைத்துக்கொள். நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போது எல்லா செய்த பலன்களையும் இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீ இருந்து தவிக்க வேண்டியதாய் இருக்கின்றது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பின் உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தில் இயல்பான செயல் என்பதை நீ உணர்ந்து கொள். அதையெல்லாம் நினைக்காமல் நீ விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் அவர்களுடைய கர்மாக்களை அதிகரித்து உன்னுடைய புண்ணியங்களை அதிகரிக்கும். குழந்தையே, உனக்காக நான் இருக்கும் போது நீ எதற்கு உன்னை நினைத்து கவலைப்பட வேண்டும்? என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தபடி இருப்பாயானால் நீ கூப்பிட்டால் உடனடியாக நான் உனக்கு பதில் தருவேன். அதிசயம் செய்யும் நான் என்னை நம்புகிறவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் தவிக்க விடுவதில்லை. என்னை தேடி வரும் பக்தனை ஒரு நாளும் என்னை விட்டு விலகும்படி நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். குழந்தையே, உயிரை விட வேண்டும் என்பது ஒரு நிரந்தர தீர்வில்லை என் செல்லமே. உனக்காக உன்னை சுற்றி உள்ள உறவுகளை பார். உன்னுடைய சந்தோஷத்திற்காக அவர்கள் இழந்ததை சற்று நினைத்துப்பார். கஷ்டத்தை பார்த்து பயப்படாதே. உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டு. நான் இருக்கிறேன். உன்னை காப்பாற்றி கரை சேர்த்திட. எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன். சிறிது காலம் மட்டும் பொறுமையாய் இரு என் குழந்தையே. அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயமாக நிலைக்கும். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உன்னுடைய உள்ள குமரலை என்னிடத்தில் கொட்டி தீர்த்துவிடு. மனதிற்குள்ளேயே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கின்றாய். உன்னை பக்குவப்படுத்தி உறுதியான மனநிலைக்கு மாற்றி உனக்கான தீர்வை உடனடியாக நான் கொடுப்பேன். தேவையில்லாத சிந்தனைகளை அடியோடு விட்டு விடு என் தங்கமே. தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து உன்னுடைய சந்தோஷங்களை இழந்து விடாதே.